வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50ல் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நிஃப்டி 50 இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அகெயின் இந்த ரேஞ்சில் ஒரு கன்சால்டேஷன் எடுத்துகிட்ருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ளஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு புல்லிஷாக மார்க்கெட் டேர்ன் ஆகணும் அப்படின்னா 25,000க்கு மேலே ஒரு பிரேக் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் சஸ்டெயின் ஆகணும், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த 24,900 25,000 இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் ரேஞ்சு. இந்த இடத்துல போயிட்டு நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதன்படி நமக்கு இன்றைக்கி ஒரு ரிஜெக்ஷன், ஒரு லாங் விக் கொண்ட ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர்பையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு 24,400 24,450 500 இந்த ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன்ஸ். ஸோ அதனால் ஒரு நிஃப்டி 50 இப்போதைக்கு ஒரு ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாவில் ட்ரேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வாலட்டிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது சடனாக நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். நம்ம எதிர்பார்த்து உக்காண்ட்ருப்போம், பெருசாக மூவ்மெண்ட் வராது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதிகப்படியான குவான்டிட்டி போட்டு ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவார்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் அது மாதிரி ரேட்ஸாக பார்த்து எடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த 25,000 24,900 இந்த ரேஞ்செல்லாம் ஒரு புல் பேக் வேல்யூ. அதை ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்செக்யூட்டிவ் டேயில் எப்படி கேண்டல்ஸ் பிரிண்ட் ஆக போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட்டோட மூடு சேஞ்ச் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த 24,900 25,000 நமக்கு 1 ஹவர் சார்ட்டில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு, ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்முக்கு ஒரு புல்லிஷாக டேர்ன் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த 25,000 ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ரேஞ்சை அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கணும். அப்படி ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ளாட் டு ஒரு பாசிட்டிவ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் டவுன் ஆயிருந்தது. அது எதற்காக அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே 25% டாரிஃபு ப்ளஸ் இன்னும் ஒரு 10% பெனால்ட்டி அப்படின்ட்டு 35% டாரிஃப் போட்டிருந்தார். ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் விதமாக நமக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு 250-300 பாயிண்ட் பக்கம் ஒரு கேப் டவுன் நடந்தது. ஆனால் அந்த கேப் டவுன் இன்ட்ராடேயில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சொன்னது தான், இந்த ஏரியா நமங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்குது. எப்போ எல்லாம் இந்த ஏரியாவில் ப்ரைஸ் டச் பண்ணதோ அப்போல்லாம் ஒரு புல் பேக் நமக்கு கிடைக்கும், ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்துட்டுருக்கு. அகைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த 24,900 25,000 அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது நமக்கு ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது மறுபடியும் பெருசாக சஸ்டெயின் பண்ணாமல் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் கரெக்டாக ஒரு 12:30 கேண்டில் இன்றைக்கி 1 ஹவர் சார்ட்டில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? இதை ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. நீங்கள் வெறும் இந்த கேண்டில் மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கரமான ஒரு பிரேக் அவுட்டு, பயங்கரமான இது. அப் சைடு நமக்கு விக் கிடைக்காது, டவுன் சைடு நமக்கு விக் இல்லை, பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருந்திருப்போம். அதுக்கு அடுத்த கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா ட்ராப் தான். ஆனால் இந்த கேண்டலுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வால்யூம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 12:30 கேண்டலோட வால்யூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த லெவல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு புல் பேக், அதாவது ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுனுக்கு ஏற்பட்ட அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதாவது டவுன் மூவில் தான் இருக்குது. ஒரு லாங் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான ரீசன்ஸ் இது தான்.
இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணும்போது கீழே வந்துருச்சு, மறுபடியும் இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று நமக்கு வந்து இந்த 25,000க்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போயிடணும், அல்லது வந்து இந்த 24,500 600 இதை வந்து உடச்சிட்டு வந்து கீழே போயிடணும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸோ இந்த ரேஞ்செலாம் நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, அது மாதிரி வந்து 300-400 பாயிண்ட் வந்து அது ஒரு 4-5 நாளுக்கு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துரும். அது கொடுக்காத வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,750. இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ நியர்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து இப்போதைக்கு வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இன்பிட்வீன் கேப்பில் வந்து இருக்குது. அப்போ அப் டவுன்லேயும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி டவுன் சைடு போகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது, அதாவது 1 hour சார்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸிலேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் வந்து மேலே பார்க்கணும், கரண்ட் ப்ரைஸிலேருந்து 200-300 பாயிண்ட் வந்து கீழே வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் ஓரளவுக்கு நம்மளால் வந்து கேதர் வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 24,750. அப்போ ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 24. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,750 இருக்குது. ஒரு அப்டெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 25,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 67,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட அப்டெண்ட் ரேஞ்ச் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு 25,000 நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு 24,500 நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48,000 வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. இப்போ ஒரு டவுன் சைடு ரேஞ்சஸ் வந்து ஒரு 24,500. அதே மாதிரி அப்டெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000. ஒரு 250 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். முந்தானத்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட்டும் இல்லை. இன்றைக்கி பயங்கரமான ஒரு வாலடைல் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இதே மூமெண்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களோட ட்ரேட்ஸ் வந்து டிசைட் வந்து பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் வந்து பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நல்ல ஒரு வாலடைலான ஒரு டே, நல்ல ஒரு கேப் டவுன்லேருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக வந்து வந்துட்டாங்க. 24,950 வந்து டச் பண்ணிவிட்டு ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஏன்னா 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வால்யூம் அப்படியே வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வந்து செல்லிங் தான் வந்து போயிருக்கு. மேலே கொண்டு போய் வந்து செல் வந்து பண்ணுறாங்க. அதன் காரணமாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் ஃபுல் வந்து பேனிக் செல்லிங்கில் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,880 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 24,700 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 24,600 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,850 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதை வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 24,950 நமக்கு வந்து மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,000, 24,900, 24,850, 24,700, 24,600, 24,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் போகிற மாதிரி வந்து போயிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாங்க டீப்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 55,600 இந்த ரேஞ்சை வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் நல்ல ஒரு அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 56,400 இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் போட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஓப்பனிங் வந்து எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 55,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 56,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,500, 56,400, 56,200, 55,800, 55,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நல்ல ஒரு டீப் கேப் டவுன், அங்கேருந்து சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து
ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. பெருசாக வந்து டீவியேஷன் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 81,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 80,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000, 81,600, 81,400, 81,000, 80,800, 80,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேப் டவுன் தான். சேம் பேங்க் நிஃப்டி மாதிரி சின்னதாக ஒரு புல் பேக்கு. அகெயின் அதை விட வந்து ஓப்பனிங் லோடாக கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து வராங்க. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக், நேத்தோட க்ளோசிங் கிட்ட வந்து வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டு அகெயின் வந்து செல்லிங் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,950 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,950, 13,000 இந்த ரேஞ்சை வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 1,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1,300, 13,000, 12,950, 12,800, 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.